ஹாய் டியர், டுடே நம்ம ஜேகேவோட எபிசோட 8th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டில் எல்லாம் முடிஞ்சிருப்போம் அப்படின்னா, ஜேகே ஒன்றுமே தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி வந்துட்டு உங்கள் லிப்ஸ் கிட்ட ஒரு கணத்தை வச்சு வச்சு கீஸெல்லாம் வாங்கிட்டு இருப்பார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் திரும்ப என்ன பண்ணேன்னு தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே மாதிரி கணத்தில் வந்து கிஸ் பண்ணியிருப்பார். நீங்கள் ஷாக்காக இருந்திருப்பீங்களா? அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது 8th எபிசோட். ஓகே, ஸோ ஜேகே உங்களோட பர்த்டேக்கு ஸ்டார்டிங்லேருந்து பர்த்டே ஃபினிஷ் ஆகிற டே வரைக்குமே நிறைய கிஃப்ட் பண்ணிட்டாரு. நீங்களும் வந்துட்டு அந்த கிஃப்ட்டில் ஒன்றா இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஸோ அப்படி தான் அரைச்சி பிடிச்சி அந்த இடத்துலேருந்து ஒரு வழியாக தப்பிச்சு நீங்கள் அந்த போட்டோஸ்க்கே வந்துடுறீங்க. வந்து பார்த்தா அம்மா வந்துட்டு வெளியே உட்காந்துருக்காங்க. அப்பா ஒரு மாதிரி இருமிட்டுருக்காரு. 2 பேருக்கும் ஷாக்காக இருக்குது. நல்லா தான் இருந்தாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க, அவர் எனக்கு தெரில ஜேகே, ஒரு மாதிரி கொஞ்சம் வீசிங் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜேகேவும் டக்குன்னு அவரோட கார் எடுத்துகிட்டு உங்களோட அப்பாவை அந்த காரில் உட்கார வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளினிக் வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போனால் கொஞ்சம் தூரம் போகணும், அர்ஜென்ட்டுக்கு எமர்ஜென்சிக்கு பக்கத்தில் கிளினிக் இருக்குது. ஸோ அங்கேயே போக சொல்லிவிட்டு அந்த மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கிறவங்கள சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் உங்களோட அப்பாவை கூட்டிகிட்டு ஜேகே போயிருப்பாரு. நீங்களோட அம்மாவும் உள்ள ரூமில் உட்காந்துருப்பீங்க. அம்மாட்ட கேட்குறீங்க, என்னம்மா ஆச்சு அப்பாவுக்கு சடனா அப்படின்னு சொல்லி கேட்க, அது எனக்கு தெரியலடி, கண்டதையும் சாப்பிட வேணாம்னு சொன்னால் கேட்கறதே இல்லை. அதுவும் இல்லாமல் இங்கே ரொம்ப கோல்டாக வேறு இருக்குது, தண்ணியெல்லாம் இருக்கிறனால சில்லுன்னு காற்று வருது, வெளியே போவேணான்னு சொன்னால் கேட்காம நான் இயற்கையை ரசிக்கிறேன் அதை ரசிக்கிறேன்னு போயிட்டு இப்படி வந்து உட்காந்துருக்காரு. 2 days பால் பண்ணிடுவார் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே அம்மா பார்த்துட்டு, அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் ஏய் நான் என்னடி பேசிட்டோம், இப்போது அவருக்கு இந்த மாதிரி உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணால் சரியாயிடுமா என்ன? அதெல்லாம் இல்லை, நம்ம ஒரு விஷயத்த எந்த மாதிரி பாசிட்டிவாக எடுத்து போடுறோமா இல்லை நெகட்டிவாக எடுத்து போடுறோமா அப்படிங்கிறதா இருக்குது. இப்போது உடம்பு சரியில்லை, அது வந்துட்டு பாசிட்டிவ்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தால் உங்களோட அப்பா வந்துட்டு எப்படி இருப்பார்? அவரும் ஒரு மாதிரி வீக்காக ஃபீல் பண்ணுவார். சும்மா நான் இந்த மாதிரி பேசிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தேன்னு ஏன் அவரும் அப்படியே நார்மலாகிடுவார். அப்படி ஒரு விஷயம் அவருக்கு நடந்ததே தெரியாது. அதுக்காக தான் ஓகேவா அப்படிங்கிறாங்க. ஓ, இதில் இப்படி வேறு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இப்போது அப்படிதான் ஒரு 2 hours கழிச்சு ஜேகே வந்துட்டு அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. நீங்கள் வந்ததுமே ஓடி போய்ட்டு டேடி இப்போ பரவாயில்லையான்னு கேட்க, அவர் என்னம்மா ஏதோ பரவாயில்ல, சும்மா அந்த லேடி எவ்வளோ பெரிய ஊசி எடுத்து சதக்குன்னு குத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நொண்டி நடந்து வராது. இடுப்பு பிடிச்சிட்டு ஜேகேக்கு செம்ம சிரிப்பு. ஏமாம்மா இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் என்னன்னு சொல்கிறது, அக்கா வேறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. உடனே உங்களோட அப்பா, மாப்பிள்ளை குடும்பத்தை பிரித்து விட்டுறாத மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு காதுக்குள்ளே வேறு சொல்கிறாரு. அது உங்களுக்கு கேட்டுருச்சு. ஸோ நீங்கள் ஜேகே கிட்ட, அம்மா எனக்கு மட்டும் சொல்லு, நான் மட்டும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ஓகே நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆஸ்கி வயசில் பேசிக்கிட்டு உங்களோட அப்பாவை கொண்டு போய் ரூமில் படுக்க வச்சுட்டு அம்மா கிட்ட இந்த டேப்லெட் எல்லாம் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அதாவது ஜேகே இருக்கார்ல, ஸோ ஜேகே வந்துட்டு கொடுக்குறாரு. அவங்களும் சரிடா கொண்டா, இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, கையை காலை வச்சுட்டு சும்மா உள்ளே இருக்காமல் அப்படியே வந்துட்டு இப்போ தான் வாலிப வயசுன்னு நினைக்கிறேன். அப்படியே அவ்வளோ நினப்பு மனசில் போகிறது, அப்படியே வீட்டிருந்தா உள்ளே வேறு குதிக்கிறேன்ட்டு இருந்துச்சு. குதிச்சிருந்தா அவள் தான் இன்றைக்கி ஸ்ட்ரக்சரோட தான் போயிருக்கணும் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உங்கள் அப்பாவும் அடியே என்னடி சும்மா நீ எப்பத்தில் என்னைய பேசிகிட்டு இருக்கா, இதெல்லாம் ஒரு மேட்ரா, இங்கே பாருங்க அப்படி கண் மாதிரி நிற்கிற அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க உங்களோட அம்மா சொன்னது கரெக்ட் தான். அவங்களோட அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அப்பா ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணியிருப்பாரு. அவங்க இப்படி கலாய்ச்சி பேசுகிற ஏதோ ஒரு விஷயத்த பேச உங்களோட அப்பா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. அவருக்கு அந்த வீசிங் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, மூச்சு விட முடியல அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது, நார்மலாக்கிற மாதிரி இருக்காது. ஸோ உங்களோட அம்மாவோட ட்ரிக்கை நீங்கள் அப்படி பிடிச்சிக்கிறீங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களோட அம்மாவும் போயிட்டு சரிடா போய் தூங்குங்க, நானும் போய்ட்டு படுக்கிற சமத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போய் தூங்கிடுறாங்க. நீங்கள் சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க, ஜேகே அந்த பக்கம் சோஃபாவில் உட்காந்துருக்காரு. 2 பேருக்கும் செமையாக போர் அடிக்குது. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, ஜேகே இது சிம்பாலிக்காக சொல்லியிருந்திருப்பாரு உங்கள் டேடி இதை பண்ணாருன்னு சொல்லிட்டு. அப்போ உடனே இந்த பக்கம் ஆப்போசிட்டில் உட்காந்துருந்தேன் நீங்கள் மாமா அப்படின்னு கூப்பிடுறீங்க. இப்போல்லாம் அடிக்கடி மாமா மட்டும் தான் வருது. அவரும் அப்படிங்கிறாரு ஃபோனை பார்த்துட்டு. இல்லை நீ அப்போ ஃபஸ்ட்டு எதுவும் சொல்ல வந்தல, அப்பா ஏதோ பண்ணாங்கன்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு இங்கே வா அப்படிங்கிறாரு. உன் பக்கத்துலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர்
பாடி அப்படிங்கிறாரா. நான் வரமாட்டேப்போ, நீ நீ அப்ளை பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம், நான் நம்பி வரமாட்டேப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகே சிரிச்சுட்டே அவர் இருந்துச்சு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறாரு. ஸோ இப்போ எப்படின்னா நீங்கள் 2 பேரும் சோஃபாவில் அப்படியே செவத்தை பார்த்த மாதிரி உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு பின்னாடி தான் அந்த ரூம் இருக்குது, அதாவது அம்மா அப்பா தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ரூம் இருக்குது. அப்போது நீங்களும் கேட்குறீங்க, ஏமாம்மா ஒரு ட்ரிப்ஸு கூட போடலை, எதுவுமே போடல, ஒரு இன்ஜெக்ஷன் தான், ஹாஸ்பிட்டல் எதை கூட்டமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் கிடையாது, உன் அப்பா என்ன வேலை பண்ணார் தெரியுமா அப்படிங்கிறாரு. நீங்களும் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா அந்த நர்ஸ் வந்துட்டு இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வந்தாங்களா அப்படிங்கிறாரு. சரி அப்படிங்கிறீங்க. அந்த நர்ஸு செக்கெல்லாம் பண்ணி முடிச்சு டாக்டர் செக் பண்ணிவிட்டு இந்த இன்ஜெக்ஷன் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த நர்ஸும் இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட உன் அப்பா வயசை விட 5-10 வயசு அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இப்போது வயசெல்லாம் ஒன்று யார் கேட்டா, நீ இதெல்லாம் பார்த்தியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஜேகே பார்க்க, அவர் அடியே நான் சொல்கிறது மேலே கேளு, இப்போது உன் அப்பாவோடவே வயசு கொஞ்சம் அதிகம் தான், ஓகேவா? அந்த நர்ஸும் சரி ஓகே நான் இன்ஜெக்ஷன் பண்ணணும், பேண்ட்டை லூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் உன் அப்பா ரொம்ப வைக்கப்பட்டார். ஐயோ ஏதாவது பையன் இருந்தால் வர சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் வந்துட்டு அங்கே ஊசி போடுறதுக்கு ஒரு பையன் வேறு வரணுமா, ஐயோ திரும்பியா நீ முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட அப்பாவுக்கு ஊசினா ரொம்ப பயம் போல் அப்படி இருந்துட்டு ஒரு மாதிரி இல்லை ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதெல்லாம் ஜேகே சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க அப்பாவுக்கு ஊசி பயம்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் கூட போனதே இல்லை, அம்மா அப்பா தான் போயிட்டு வருவாங்க உடம்பு சரியில்லைன்னா, ஆனால் அவ்வளோ பயந்துட்டாரா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜேகேவும் ஆமாம் என் செம்மையாக பயந்துட்டாரு. அப்புறம் ஊசி போடுறப்போ என்ன வேற அந்த அம்மா வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போது உன் அப்பா மாப்பிள்ளை ப்ளீஸ் இங்கே இருடான்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு குழந்த மாதிரி. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல, ஆனால் அந்த அம்மா என்னை திட்டி வெளியே அனுப்பிச்சிருச்சு வையன் அப்படிங்கிறாரு. சரி ஓகேன்ட்டு நானும் இதுக்கு மேலே திட்டு வாங்கக்கூடாதுடான்ட்டு வெளில போய் நின்ட்டேன். அதாவது ரொம்ப வெளியே போகல, ஜஸ்ட் அந்த ரூமுக்கு வெளியே தான் போய் நின்றுருந்தேன். அப்போது ஊசி போட்டால் உன் அப்பா தானே கத்திருக்கணும், ஆனால் அதுக்கு பதிலாக அந்த நர்ஸு கத்துனாங்க அப்படிங்கிறாரு. நர்ஸ் ஏன் அம்மா கத்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு ஜேகேவும் அந்த கொடுமையாக நான் எப்படி சொல்லட்டும், சரி ஓகே சொல்கிறேன், எக்காந்து கொண்டு அக்காவுக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறாரு. எக்காந்து கொண்டும் அம்மாவுக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த நர்ஸ் வந்துட்டு ஊசி போட்டிருக்கு, அப்போது உன் அப்பா தான் கத்துவாருன்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் அதுக்கு பதிலாக அந்த நர்ஸ் கத்துறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இது இவங்க கத்துறாங்கன்ட்டு நான் டக்குன்னு ஓடி வந்து எட்டி பார்த்தா அப்படிங்கிறாரு. பார்த்தா அப்படின்னு நீங்கள் கேட்க, அது மாமா இருக்கார்ல அவர் அந்த நர்ஸ் சொல்லி இடுப்பு பிடிச்சிருந்தாருன்னு கிள்ளி வச்சுட்ருக்காரு. அது கையை எடுக்கவே இல்லை, அந்த நர்ஸ் வந்துட்டு அந்த ஊசின்னு எடுக்கவே இல்லை. ஸோ அவன் ஊசி போட உன் அப்பா அந்த நர்ஸ் சொல்லி இடுப்பு பிடிச்சி கிள்ளிட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே வாய் பிறந்துட்டு என்ன மாமா சொல்கிற, அப்பா இப்படி பண்ணாரா அப்படின்னு கேட்க, ஜேகே பயங்கரமாக சிரிச்சுட்டு அடி உன் அப்பா தான் உன் அப்பாவே தான். அதுவும் எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல அந்த இடத்துல. அந்த நர்ஸ் வந்துட்டு ஊசி போட சொன்னால் இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஊசியை வந்துட்டு எடுத்ததுக்கப்புறமா உன் அப்பா விடவே இல்லை. அந்த இடத்துல பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் சமாளித்து ஒரு வழியாக எல்லாத்திட்டையும் மன்னிப்பு கேட்டு வீடு வந்து சேர்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் மாமா உண்மை சொல்லு, அப்பாடி பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு கேட்க, என் சத்தியமாக சொல்கிறேன்டி உன் அப்பா தான், அதை அவர் வேணே பண்ணாருன்னு நான் சொன்னேன். அதெல்லாம் கிடையாது, அவர் ஊசி போட்ட இதில் பயத்தில் எங்கே பிடிக்குன்னு தெரியாமல் அந்த அம்மா இடுப்பு பிடிச்சிட்டாரு. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. விட்டுருந்தா 2 பேர்த்தையும் அடிச்சே முடிக்கிருப்பாங்க. நாங்கள் தப்பிச்சு வரதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா. அதுவும் அப்பா ஓடிவான்னு சொல்லி கூப்பிட்டா காருக்கு வரத்துக்கு கூட ஒரு மாதிரி நொண்டிக்கிட்டே ஜம்ப் பண்ணி தவளை மாதிரி வராரு. எனக்கு அவரை பார்த்தா இன்னும் சிரிப்பு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சிரிக்கிறாரு. ஸோ இப்படி நீங்கள் 2 பேரும் பேசி சிரிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் அங்கே உள்ளேருந்து ஒரு ஜீவன் மாத்திரை எடுத்துகிட்டு போகணுமே, தண்ணி எடுத்துகிட்டு வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு போன வேகத்துலேயே திரும்பி வந்திருக்கோம். வந்து பார்த்தா நீங்கள் 2 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. இதுக்கு 2 ஒன்றா உட்காந்து பேசாதே அப்படி என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ உங்களை வாட்ச் பண்ணுற மாதிரி சும்மா, அதாவது எப்போவுமே சண்டை போடுறவங்க சடனாக ஒன்றா உட்காந்து தான் எல்லோரும் வந்துட்டு என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்களே, அப்படி தான் அம்மாவும் வந்து பார்க்குறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க,
இதை கேட்டுட்டு உங்களோட அம்மாக்குன்னா அந்த ஆள் அப்படியா பண்ணான்னு சொல்லி ஒரு கத்துறாங்க. 2 பேரும் ஷாக்காக பின்னாடி இப்போ திரும்பி பார்க்குறீங்க. உங்களோட அம்மா அப்படியே வெறும் வாட்டர் கேன் மட்டும் கையில் வச்சு அப்படியே 2 கை இடுப்பு மேலே வச்சுட்டு அப்படியா பண்ணாவன் அப்படின்னு சொல்லி கேட்க ஜேகேன்ட்டு அக்கா அக்கா அப்படி இல்லை நான் அப்படி சொல்லிங்க, நான் வேறு யாரையும் சொல்லிருந்தேன் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் பேசுனதை நான் முழுசாக கேட்டுட்டேன்டா, இன்னைக்கு இருக்குது அந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாட்டிலை தூக்கி செவத்தில் விட்டு எரிஞ்சிட்டு உள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. உங்களுக்கு நான் பயமாக இருக்கு, என்னம்மா அம்மா இருக்கிறது கூட தெரியாமல் சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் கேட்க, இனி நீ தானடி கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி திருத்தின்னு முடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஆனால் போன இடத்துல சத்தத்தையே காணோம், என்னது ஒரு சத்தத்தையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பூனைக்குட்டியாட்ட அந்த இடத்துல போயிட்டு அந்த கதவு கிட்ட காதை வச்சு ஒளிஞ்சு ஒட்டி கேட்குறீங்க. அப்போது இவ்வளோ நேரம் ஒரு சத்தமே இல்லை, நீங்கள் 2 பேரும் அப்படியே காது லைட்டாக எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பக்கம் நீங்கள் இன்னொரு பக்கம் ஜேகே 2 பேரும் அப்படியே ஆளுக்கு மாற்றி மாற்றி பார்த்துக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுது, என்ன ஒரு சத்தத்தை காணும்னு நீங்கள் கேட்க ஜேகேவும் அதான் எனக்கும் தெரியல, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி எப்படி பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ குனிஞ்ச மாதிரி எப்படி நின்றுக்கிட்டு என்னது இன்னும் எட்டி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு லைட்டாக 2 பேர் தலையை இந்த பக்கம் கொண்டு வர கதவை அப்படி பிச்சுக்கிட்டு வெளியே வந்து உங்களோட அப்பா விழுறாரு சோஃபாவுக்கு, அதாவது அந்த சோஃபா தாண்டி கொண்டு விழுறாரு. 2 பேரும் அப்படியே வைட் ஐஸோட அப்படியே கொடுக்குறவங்க அப்பாவை பார்க்க அப்படியே இந்த பக்கம் திரும்பினா உங்களோட அம்மா 2 கை இடுப்பில் வச்சுட்டு அப்படியே பச்சா காளி மாதிரி நிற்கிறாங்க. முடியெல்லாம் வேறு அப்படியே காதில் பறக்குது. ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கு மேஜிக் ஏர் தான் வரும், ஆனால் அவங்க அப்பாவுக்கு என்ன பாவம் பண்ணாரோ இப்படி டெவில் ஏர் வருது, பேய் காற்றுன்னு சொல்லுவாங்கன்னு. ஸோ அது மாதிரி டெவில் ஏர் தான் உங்கள் அப்பாவுக்கு வந்து கிடைக்கிது. உங்களோட அம்மா அப்படியே வந்துட்டு ஒரு சாரீ கட்டியிருப்பாங்க, அப்படியே இழுத்து இடுப்பில் அந்த கீழே துணியெல்லாம் இருக்குள்ள, ஸோ அந்த சாரீ இழுத்து சொருகுவாங்கள்ல, அப்படி இழுத்து சொருகிட்டு யோ ஏயா இங்கே என்னடானா நான் ஆசையாக உங்ககிட்ட பேச வந்தா அப்படியே வீசிங் வருது அது வருதுன்னு அப்படியே இழுத்துட்டு போனேன். அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு நர்ஸ் இடுப்பு கேட்குறேன் உனக்கு இது இந்த கை தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா அப்படியே கோவை சார்ல மாதிரி அந்த சோஃபாவே இப்படி தாண்டி ஜம்ப் பண்ணி போயிட்டு உங்களோட அப்பா கையை பிடிச்சி அப்படியே முறுக்கிட்டு எவ்வளையாவது இப்படி தொடுவ நீ அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ பூஜா நான் வேணும்னே பண்ணலை பூஜா, அது அவள் ஊசி நறுக்குன்னு போட்டா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்போது பிடிக்க எதுவுமே இல்லை, அது ஏதோ கட்ட மாதிரி இருந்துச்சு பிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. விஜய்க்கு சிரிப்பை அடக்க முடியல. உங்களோட அம்மா ஓ அவள் உனக்கு நல்லா கட்ட மாதிரி இருக்காளா, அப்போ நான் என்ன உனக்கு செவ்வறு மாதிரி இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை முறுக்குறாங்க. இப்போது இப்படி தான் பயங்கர சண்டை போயிட்டுருக்கோம். நீங்கள் 2 பேர் போய் விலைக்கு விடலான்னு போனால் உங்களுக்கு சேர்த்து ஆறா விழுது. நீங்கள் மம்மி அப்பா வீடு பாவம்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. உங்களோட அம்மா ஒரே கிலோ அப்படி தள்ளி விட்டுறாங்க. நீங்கள் அப்படியே காற்றுல பறந்து விழுற மாதிரி பறந்து போய் இன்னொரு சோஃபாவில் விழுறீங்க. ஜெயிக்கிட்டு நீயே தமாத்தோடு இருக்க, எதுக்கடி அங்கெல்லாம் போகிற, உன் அப்பாவே இப்படி பறக்கிறாரு, பயன்படுத்தி அங்கே உட்கார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே போயிட்டு உங்களோட அம்மா விழுக்க ஜெகேக்கு அப்படியே வந்துட்டு கழுத்துலேயே ஒரு அது நம்ம முட்டி இருக்கும்ல, ஸோ முட்டியை வச்சு அப்படி கழுத்துலேயே ஒரு அடி அடிச்சிடுறாங்க உங்களோட அம்மா. ஸோ ஜெகே அப்படியே ஒரு மாதிரி அந்த பக்கம் அப்படி அடித்தா அவரும் வந்து விழுவார்ல, ஸோ அந்த மாதிரி தான் அவர் அப்படி விழ போகிறாரு. அந்த டைமில் அகைன் அந்த மேஜிக் ஏருக்கு பார்த்தீங்களா, அது லைட்டாக வீசுது. அப்போது எங்கே இருந்ததுன்னு தெரியல, ஒரு சின்ன பேப்பர் அப்படியே வந்துட்டு அவரோட கால்கடியில் வந்துடுது. அவர் ஆக்சுவலாக வேறு பக்கம் விழணும், ஆனால் அந்த பேப்பர் மேலே பை மிஸ்டேக்காக காலை வச்சு அப்படியே பறந்து வந்து உங்கள் மேலே விழுந்துடாரு. உங்கள் அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி. இந்த பக்கம் உங்கள் 2 பேர்த்துக்கும் மேஜிக் ஏர் தான் வருது, அந்த பக்கம் உங்களோட அப்பாவுக்கு டெவில் ஏர் தான் வந்துட்டுருக்கு. அங்கே அந்த மனசை அட்டி வாங்கிட்டுருக்காரு. இங்கே நீங்கள் 2 பேரும் அப்படியே திரும்ப ஒரு மாதிரி அந்த ட்ரீம்குள்ளே முழுகி போயிடுறீங்க. அப்படியே 2 பேரும் கண்ணு பார்த்துக்கிறது. அப்போது ஜேகே அப்படியே உங்களோட முடியை வந்துட்டு மறுபடியும் ஒரு கோதி விடுறது. நீங்கள் ஜேகேவோட கண்ணில் அப்படியே கையை வச்சுட்டு மாமா அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஸோ நம்ம ஜேகே அப்படியே வந்துட்டு கீழே விழ மாதிரி போகிறாரு. ஆனால் நீங்கள் அவர் வந்துட்டு அப்படி ஏதாவது சறுக்கிட்டு போவார் உங்கள் மேலேருந்து. அப்போ நீங்கள் டக்குனு டைட்டாக இழுத்து பிடிச்சி நீங்கள் அப்படி சோஃபாவில் சாஞ்சு தானே கிடப்பீங்க. அதாவது உங்களோட அம்மா அடிச்சடியில் நீங்கள் சோஃபாவில் பறந்து போய் விழுந்துட்டீங்க. இப்போ உங்கள் மேலே அவரும் பறந்து வந்து விழுந்துட்டாரு. ஸோ அப்படி அவர் உங்கள் மேலே விழுந்ததும் டக்குன்னு வளர்க்கிட்டு போகும். ஆனால் நீங்கள் நல்லா டைட்டாக அவர் வந்துட்டு இழுத்து பிடிச்ச மாதிரி உங்கள் மேலே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவர் உங்கள் மேலே தான் கிடக்குறாரு. நீங்கள் டைட்டாக அவர் ஹக் பண்ணிக்கவும் அவர் என்ன விடலை அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் நான் ஏன் விடணும் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது அப்படியே உங்கள் கண்ணை பார்த்து பழைய வாயினா இருந்தால் இந்நேரம் வாசி தள்ளியிருப்பாளே,
இப்போ நான் பார்க்குறது புது வயனா இல்லை பழைய வயனா அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் நீங்கள் இப்படி ரொமான்ஸ் பண்ண, அந்த பக்கம் அங்கே ஒரு மனுஷன் ஐயோ அம்மா ஐயோ அம்மா பூஜா பூஜா வானா பூஜான்னு சொல்லி காத்துறிட்டு இருக்காரு. உங்கள் 2 பேர்த்துக்கும் உங்களை சுற்றி எதுவுமே நடக்காத மாதிரி காதே கேட்கல. நீங்கள் 2 பேர் தனி ஒரு உலகத்தில் இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கும் உங்களோட பேரண்ட்ஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி கேப்பு தான். அதாவது ஒரே ரூம் தானே. ஸோ இந்த பக்கம் சோஃபா நீங்கள் அந்த சோஃபா இன்னொரு சோஃபா தாண்டி உங்களோட அப்பா அடி வாங்கிட்டு இருக்காரு. உங்களோட அம்மா அப்பாவை அடிக்கிறதுலேயே பிஸியாக இருக்கனால உங்களை யாருமே கண்டுக்கலை. இப்போது அப்படிதான் திரும்ப ஜேகே இந்த மாதிரி கேட்கவும் நீங்கள் நான் ஒரே வேண்டாம், பழசும் கிடையாது புதுசும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பவுட்டிலி வச்சுட்டு பேச ஜேகே இருந்துட்டு ஓ அப்போது இதுக்கு முன்னாடியெல்லாம் திட்டிகிட்டே இருப்பேன் அடிச்சுட்டே இருப்பேன், இன்றைக்கி என்ன கீழே விட மாட்டேன் நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் வெயிட்டாக இருக்கேன்டி தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் நசுங்கிடுவேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் மாட்டேன் கொஞ்ச நேரம் இப்படியே இருமாமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகேவும் சிரிச்சுட்டே எவ்வளோ நேரம் பார்க்குறேன் எவ்வளோ நிறைய வெயிட் நீ தாங்குறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே முழுசாக எல்லா வெயிட்டுங்க மேலெல்லாம் விடலை. ஜஸ்ட் அப்படியே அவர் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் இருக்காரு கை உணிக்கிட்டு. நீங்களும் அப்படியே ஜேகேவை ஹக் பண்ண மாதிரி, அதாவது அவரோட கழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கு. ஸோ கழுத்து பிடிச்சி ஹக் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஹக் பண்ணிவிட்டு அவரே பார்த்துட்டு இருக்கிறீங்க. 2 பேரும் இப்படி பார்த்துட்ருக்க அந்த பக்கம் உங்களோட அப்பா ஐயோட யாராவது காப்பாற்றுங்கன்னு கத்திரிட்டு இருக்காரு. 2 பேரும் காதை கேட்கல. இந்த சும்மா இருக்காமல் என்ன பார்த்தாலும் ஒன்று வரும் பார்த்தீங்களா, அந்த மேஜிக் ஏர் வேறு திரும்ப இருக்கா உங்ககிட்ட அப்படியே வந்து அடிக்குது. சும்மாவே 2 பேரும் ஒரு மூடில் தான் இருக்கீங்க, இப்போ இது வேறையா. ஸோ அந்த காற்று ஒன்று ஒரு மாதிரி ஒரு ஃப்ராக்ரன்ஸோட ஒரு மாதிரி குழுக்குறன்னு அது ஒரு மாதிரி காற்று. அது வந்துட்டு எல்லாத்துக்கும் ஃபீல் ஆகாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஃபீல் ஆகும். ஸோ அது வந்துட்டு கியூபிட் கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அந்த காற்று வரவும் திரும்ப நீங்கள் அப்படி ஒரு மாதிரி உங்கள் ஹேரெல்லாம் ஃப்ளோ ஆகிட்டுருக்குது காற்றுல, அதாவது ட்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ உங்கள் முடி அப்படியே காதில் அழகாக பறக்குது. பாதி முடி ஜேகேவோட இதில் வந்துட்டு கையில் சிக்கியிருந்துருக்கும். இந்த பக்கம் ஜேகேவோட ஹேர் அப்படி தான் அழகாக அப்படியே வந்துட்டு, அதாவது நெத்தியில் இருந்த ஹேரெல்லாம் இப்போ அப்படியே பறந்து அவரோட ஃபோர்ஹெட் ஃபுல்லாக வந்துட்டு விசிபிளாக இருக்குது. அவ்வளோ அழகாக தெரிகிறாரு. இதுக்கு முன்னாடி க்யூட்டாக தெரிவார், ஆனால் அப்படியே ஃபோர்ஹெட் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியறதுனால ரொம்ப மேன்லியாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக தெரிகிறாரு. அப்போது நம்ம மேனேஜ்மெண்ட் டீம் சும்மா இருப்பாங்களா? என்ன பண்ணிடுறாங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கான டைம் ஆயிடுச்சு. டேய் பாட்டை போடுறா சோடா புட்டிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த பொண்ணு டேய் பாட்டை போடுறா அப்படிங்கிறா. அவனும் இன்றைக்கி நான் ஒரு செம்ம பாட்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன்டி, இன்றைக்கி மட்டும் பாரு எல்லாம் அப்படியே மிதப்பாங்க இங்கே இந்த போட் ஹவுஸில் இருக்கிற எல்லா கப்புள்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு லவ்வே இல்லாமல் பிரேக்கப் ஆகிற நிலமையில் டிவோர்ஸ் ஆகிற நிலமையில் இருந்தால் கூட அவங்க சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறான். டே பைத்தியக்காரா, பிரேக்கப் ஆகிறதுக்கோ டிவோர்ஸ் பண்ணுறதுக்கோ எதுக்கடா இங்கே வர போகிறாங்க, எல்லா கப்புள்ஸ் தான் வருவாங்க, ஹாப்பியாக இருந்தால் தான் வருவாங்க அப்படின்னு அவ சொல்லவும் இருக்கட்டும்டி. ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அப்படி இருந்தால் கூட அவங்க பேட்சாக போயிடுவாங்க, பார்க்குறியா போட்டா அப்படிங்கிறாரு. அவன் அப்படி சொல்லவும் சரி போட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அப்படியே கணத்தில் காய் வச்சுட்டு உட்காந்துருக்கா. அந்த பக்கம் அவங்க பாட்டை வந்துட்டு அதாவது ஆன் பண்ணிட்டாங்க, ப்ளே பண்ணிட்டான். ஸோ அந்த பையன் பாட்டை ப்ளே பண்ணிட்டான். அந்த மியூசிக்லாம் வந்து லைட்டாக வந்துட்டுருக்கு. அந்த மியூசிக் வர ஆரம்பிச்சதும் நீங்கள் ஜேகே அப்படியே உங்கள் கிட்ட வராரு கிஸ் பண்ணுற மாதிரி. நீங்கள் அதாவது உங்கள் 2 பேத்துக்குள்ளே எல்லாமே ஸ்லோ மோஷனில் தான் அப்படியே அவரை பிடிச்சி அவரோட செஸ்ட்டை பிடிச்சி இப்படி தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு அப்படியே அந்த சோஃபா சுற்றி ஓடுறீங்க. இந்த பக்கம் ஜேகே அப்படியே உங்கள் பின்னாடியே ஓடி வராரு. ஆனால் அப்படியே பக்கத்தில் ஒரு 10 அடி கேப்பில் பார்த்தா உங்கள் அப்பா இன்னும் பூஜா பூஜா விட்டுரு பூஜா நான் தெரியாமல் பண்ணுறேன்னு சொல்லி கதறிட்டு இருக்காரு. அவருக்கும் அங்கே ஸ்லோ மோஷனில் தான் அடி விழுந்துட்டுருக்கு. இந்த பக்கம் நீங்கள் 2 பேரும் ஸ்லோ மோஷனில் அந்த சோஃபாக்கு அந்த பக்கம் நீங்கள் சோஃபாக்கு இந்த பக்கம் ஜேகே அப்படியே 2 பேரும் கபடி விளையாடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போது அந்த பாட்டில் ஃபர்ஸ்ட் லைன் வந்துட்டு அப்படியே பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது நீங்கள் அப்படியே அந்த பக்கம் அதாவது சோஃபா தாண்டி ஓடுறீங்க. ஓடுறப்போ லைட்டாக பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஜேகேவை பார்த்து சிரித்த மாதிரி ஓடுறீங்க. ஸோ ஸ்லோ மோஷனில் தானே. அப்போ உங்கள் ஹேரெல்லாம் அப்படியே காற்றுல பறக்க உங்களோட கண் அவ்வளோ அழகாக இருக்குது அவருக்கு. அப்படியே உங்களை பார்த்துட்டு அவரும் பின்னாடியே ஸ்லோ மோஷனில் ஓடி வர அந்த பாட்டு பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் சாங் பாட ஆரம்பிக்குது. சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் பாட நீங்கள் அப்படி
அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஜேகே அப்படியே வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு பின்னாடியே ஸ்லோ மோஷனில் ஓடி வராரு. அப்போது கரெக்டாக நீங்கள் அவரோட கையில் சிக்கிறீங்க. ஸோ அப்படியே பின்னாடி தான் உங்களை அப்படியே ஹிப்போடு சேர்த்து ரப் பண்ணி பிடிச்சிக்கிறாரு. அவர் அப்படி டக்குன்னு உங்களை பிடிச்சிக்கவும் நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்றுட்டு லைட்டாக அப்படியே அவர் அண்ணாந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த பாட்டு இவ்வளோ அழகாக இருக்குது, அந்த பாட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது நல்ல மொமெண்ட்டாக இருக்குது. ஆனால் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா உங்களோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ரணமாக இருக்குது. பூஜா வீடு பூஜா பூஜா வீடு பூஜான்னு கத்திட்டே இருக்காரு. உங்களோட அம்மா என்ன இடுப்பு கேட்குதா இடுப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாட்டு வேறு பாடிஇருக்குமா. உடனே உங்களோட அப்பா கொல்லாமல் அடித்து கொல்லும் பூஜா நான் கட்டி கொண்டு வந்த பேயா அப்படின்னு அவர் ஒரு பாட்டை பாட இதை கேட்டு சும்மாவே வந்துட்டு அம்மா கடுப்பில் இருந்துருப்பாங்களா. யோ என்னையா என்னை பார்த்தா பேய் மாதிரி தெரியுதா? ஓ அந்த நர்ஸோட இடுப்பு உனக்கு அப்படியே கட்டை மாதிரி இருந்திருக்கும், நாட்டு கட்டை மாதிரி. ஆனால் நான் உனக்கு பேய் மாதிரி இருக்கல, கட்டின பொண்டாட்டி பேய் மாதிரி இருக்கிறேன், கண்ணவெல்லாம் உனக்கு அப்படியே நாட்டுக்கட்டையாக தெரியறாருல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்னும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இழுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. இவருக்கு இந்த நிலமை வந்துட்டு ஐயோ இன்னைக்கு என் வாயில் தான் சனி போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வாய் பொட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு நீங்கள் 2 பேரும் அப்படி இருக்க, இவங்க 2 பேரும் இப்படி இருக்க. அந்த பக்கம் சடனாக இந்த பாட்டை போட்டு விட்டுட்டு அந்த பையன் வந்துட்டு சும்மா திரும்பி பார்த்துருப்பான். அங்கேயும் நல்லா குழுக்குள்ள காத்தடிக்குது. அப்படியே அவன் வந்துட்டு பார்க்குறப்போ அந்த பொண்ணு வந்துட்டு பக்கத்தில் உட்காந்துருப்பாள். ஸோ அப்படியே கணத்தில் கை வச்சு வேடிக்கை பார்த்து உட்காந்துட்ருப்பா. அவளோட ஹேர் அப்படியே காற்றுல அவ்வளோ அழகாக பறக்குது. என்னன்னு தெரியல, அவள் அப்படியே பார்க்குறா. ஸோ அவள் நார்மலாக தான் பார்க்குறா. ஆனால் அந்த பையனுக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவன் மேலே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிரேஸ் மாதிரி வருது. அவன் அந்த பாட்டை ஃபீல் பண்ணுறான். அந்த லைனுக்கு அந்த பொண்ணுக்கும் அதாவது அந்த லைன் அவளுக்காகவே எழுதுற மாதிரி அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அப்படியே அவன் கண்ணிமிக்காமல் அவளே பார்த்துட்ருக்கான். இப்படி இந்த பக்கம் ஒரு லவ் ஸ்டோரி ஓடிட்டுருக்கு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் லைன் பாடுது. அப்போது ஜேகே அப்படியே உங்களோட ஹிப் அப்படியே ரப் பண்ணியிருப்பார்ல. ஸோ அதோட நீங்கள் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போக ட்ரை பண்ணியிருப்பீங்க. அப்போது உங்கள் 2 கையும் அவர் வந்துட்டு அப்படி பிடிச்சிருப்பாரு. ஸோ அப்படியே டக்குன்னு ஒரு ரோல் மாதிரி சுற்றி விடுறாரு. அப்போ அந்த செகண்ட் லைன் பாடுது. அப்படியே ஸ்லோ மோஷனில் நீங்கள் அப்படியே சுற்றுவீங்க. அப்படியே அந்த லைன் பாடும். நெஞ்சத்தில் கொட்டி செல்லும் மின்னல் கண்ணோரம் மின்னும் அவள் காதல் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு பாட இந்த பக்கம் நீங்கள் அப்படியே வந்துட்டு பம்ப் ஆகிட்டு ஜேகேவோட சிஸ்டில் அப்படியே கை வச்சு அப்படியே நிற்பீங்க. அவர் டக்குன்னு இழுத்துருப்பாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு ஸ்லோ மோஷனில் ஒரு கையில் அவரோட கையை பிடிச்சிட்டு இன்னொரு கை வந்து அவரோட ஷோல்டரில் அப்படியே ரப் பண்ண மாதிரி 2 பேரும் அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க. உங்களோட சீன் இந்த மாதிரி இங்கே போயிட்டுருக்கு. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் இருக்காங்க, அதாவது இனிமேல் தான் கப்பல் ஆக போவாங்களோ என்னவோ. ஸோ அந்த பையன் அப்படியே அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு கரெக்டாக எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவன் பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த லைன் பாடுறம்போது கரெக்டாக அங்கே லைட்டாக மின்னல் வேறு வருது. அவன் வந்துட்டு இதெல்லாம் அவனுக்கு கோயின்சிடெண்ட்டா இல்லை இதெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நடக்குதா அப்படின்னு தெரியாத மாதிரி கன்ஃபியூஷன்லேயே அந்த பொண்ணையே பார்க்குறான். அவள் அழகாக க்யூட்டாக சிரிச்சிட்டே இருக்கா. அப்போ அவனுக்கு அவள் சொன்ன எல்லாமே ஞாபகம் வருது. எனக்கு இந்த மாதிரி யார் வந்துட்டு இப்படியெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுவா, என்னை யார் இவ்வளோ பாசமாக பார்த்துப்பா, எப்பவுமே எனக்கு கஷ்டம் மட்டும்தான் வரும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசியிருப்பா. அப்போ அவனோட மனசில் உனக்கு என்றைக்குமே இந்த கஷ்டம் வராமல் நான் பார்த்துப்பேன், ஹாப்பி மட்டுமே இருக்கும், ஹாப்பினஸ் மட்டுமே ஹோல் லைஃப்பில் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்கு அப்படியே தோணுது. அப்படி தான் அந்த பக்கம் அந்த கப்பலோட ஒரு ஸ்டோரி புதுசாக ஸ்டார்ட் ஆகுது. இந்த கியூபிட் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்த ஏரில் அந்த மேஜிக் ஏரில் கொஞ்சம் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கே அப்படியே ஒரு புது லைஃப் வந்துட்டு ஒரு புது ஸ்டோரி க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்டோரி அப்படியே முடிஞ்சு போயிடும் போல். இன்னுமே உங்களோட அம்மா உங்களோட அப்பா போட்டு மிதின்னு மிதிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ டே மாப்பிள்ளை காப்பாற்றுன்னு சொல்லி கத்துறாரு. எங்கே கேட்க போகுது அந்த மாப்பிள்ளைக்கு, அவர் தான் நிஜமாவே மாப்பிள்ளையாக போகிறாரு போலையே. ஸோ அவரோட பொண்ணு கூட டூயட் பாடிட்டு இருக்கிறாரு. அவருக்கும் கேட்கல உங்களுக்கும் கேட்கல, 2 பேரும் காதை அடைச்சி வச்ச மாதிரி அந்த பாட்டு மட்டுமே பாடிட்டு அப்படியே ஒரு மாதிரி இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோ மோஷனில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பீங்க. இந்த பக்கம் இங்கே ஒரு மனசை வாயன் காப்பாற்றுன்னு கத்துறாரு. இப்படி தான் ஒரு கொஞ்ச நேரம் போயிருக்கும். அந்த சாங் முடிய வரைக்குமே 2 பேரும் அப்படியே அழகாக டான்ஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க.
அதுக்கப்புறமா தான் இடி இடிக்கிற சத்தம் கொஞ்சம் நல்லா கேட்டிருக்கும். நீங்கள் பயந்து போயிட்டு இந்த படத்துலலாம் வர மாதிரி டக்குன்னு போயிட்டு ஜேகேவை ஹக் பண்ணியிருந்திருப்பீங்க. அவர் அப்படியே அதை ஃபீல் பண்ணி 2 கையை அப்படியே அந்த பக்கம் வெடிச்சு விட்டுக்கிட்டு நல்லா ஹக் பண்ணிக்கோங்கிற மாதிரி நிற்பார். நீங்களும் டைட்டாக அவரை ஹக் பண்ணிப்பீங்க. அகைன் அந்த பாட்டோட ஃபஸ்ட் லைன் மறுபடியும் பாடுது. ஸோ அதை அப்படியே ஜேகே ஃபீல் பண்ணி கண்ண மூடி நிற்கிறாரு. நீங்களும் அவரை ஹக் பண்ண மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ இடின்னு கொஞ்சம் நல்லா ஃபீல அவ்வளோதான் உங்களோட அப்பா ஐயோன்னு ஒரு கத்துறாரு. அப்போ தான் உங்க 2 பேத்துக்கும் ஞாபகமே வருது. ஐயோ அம்மா அப்பா இருக்காங்கல்ல, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை எடுத்துக்கிறீங்க, ஹக்கை பிரேக் பண்ணிக்கிறீங்க. பார்த்தா நீங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி தான் நிற்பீங்க. அப்படியே எட்டி பார்த்தா, அதாவது நீங்கள் பார்க்குற தூரத்தில் தான் அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க பார்க்குற தூரத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. நல்லாவே தெரியும், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. அப்போது பார்த்தா அம்மா போட்டு அப்பா போட்டெல்லாம் மிதிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு அந்த ஸ்லோ மோஷன் எல்லாமே விட்டு போயிட்டு நார்மலாக வந்துட்டு அந்த ஆக்சுவல் சுச்சுவேஷன் வந்துட்டு தெரியுது. ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரீங்க. அப்போது ஐயோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஓடி வர, ஆமாம் அப்பா மாமா இப்போ தான் தெரியுறேடா, காப்பாற்றுங்களா, எங்கடா போய் தொலைஞ்சிங்க, எவ்வளோ நேரம் நான் கதறிட்டு இருக்கேன், அடிக்காத பூஜா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ ஜேகே வந்துட்டு அக்கா அப்படின்னு சொல்லி அப்புறமா தான் அவங்க கொஞ்சம் அப்படியே நிதானத்துக்கு வந்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னக்கா அது, ஒரு கோவம் வந்தா 1 அடி 2 அடினா ஓகே தான், என்னக்கா இப்படி மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்க, அவர் வேணும்னே பண்ணலை, அவர் பயத்தில் தான் நீ பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லவும், உங்களோட அம்மா ஏண்டா இத்தனை தடவை இவ்வளோ வருஷம் நான் தானே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கேன், அவர் ஒரு நாள் கூட என்கிட்ட இப்படிலாம் பண்ணதே இல்லையே, ஊசி போட்டாலும் பக்கத்தில் நான் தான் நிற்பேன், அப்படி பிடிக்கிறவரா இருந்தா என்கிட்டயே அப்படிலாம் இருந்திருக்கணும், அதனடா நான் வராத ஃபஸ்ட் டைம் நீ போயிருக்க, உன்னையும் வெளியே அனுப்பிட்டு என்ன வேலை பார்த்துருக்குறான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மிதிக்க காத்துக்கிட்டு போக உங்கள் அப்பா கையெடுத்து கும்பிட்டுறாரு. ஐயோ அம்மா தாயே, இதுக்கு மேலே 1 அடி வச்சு நான் செத்துருவேன் அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு வழியாக 2 பேரும் உங்களோட அம்மாவை சமாதானப்படுத்தி உள்ளே அனுப்புறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. இந்த கைதான நான் சூடு வைக்கிற பாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களோட அப்பா கதறாரு, பூஜாமா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் பூஜா, சத்தியமாக இனிமேல் வந்துட்டு கையை கட்டிட்டு தான் இன்னும் ஊசி போட போவேன் அப்படின்லாம் சொல்லுவார். உங்களோட அம்மா கடுப்பில் போயிட்டு படுத்து தூங்கியிருப்பாங்க. அந்த பாட்டு முடியறதுக்குள்ளே நீங்கள் ஒரு டூயட் ஆடிட்டு வந்துட்டீங்க. அந்த பக்கம் புதுசாக ஒரு லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த பக்கம் இந்த மனுஷனுக்கு அப்படியே உடம்பு ஃபுல்லாக ரணகலம் ஆயிடுச்சு. அந்த பாட்டு ஃபுல்லாக நீங்கள் டான்ஸ் ஆடிருப்பீங்க, ஆனால் அவர் அடி வாங்கிட்டு இருப்பார். இப்போ ஜேகே தான் வந்துட்டு அவர் சோஃபாவில் உட்கார வச்சு மயன் அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்து வா அப்படின்னு சொல்ல, நீங்களும் எடுத்துகிட்டு வந்து இந்தாம்மா அப்படின்னு கொடுக்குறீங்க. அவர் வாங்கி அதெல்லாம் வந்துட்டு அவருக்கு அந்த கொஞ்சம் லைட்டாக தண்ணி போயிருக்கும்ல, அங்கெல்லாம் கொஞ்சம் மெடிசன் போடுறாரு. உங்களோடப்பா மாப்பிள்ள வானண்டா வலிக்குதுடா அப்படின்னு சொல்லவும், உள்ளேருந்து உங்களோட அம்மா வெளியே வந்து அந்த நர்ஸோட இடுப்பு பிடிக்கிறப்ப இனிச்சிருக்கும், இப்போ மட்டும்தான் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இவ ஒருத்தி நான்சிங்காகவே போயிட்டுருக்கிறாளே அப்படின்ட்டு உங்களோடப்பா அப்படியே வாய் மூடி உட்காந்துக்கிறாரு. ஸோ இப்படி தான் 1 மணி நேரம் அவருக்கு வந்துட்டு அந்த மெடிசன்லாம் போட்டு காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு தூங்க வைக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. ஸோ அவரே வந்துட்டு ஹாலில் தான் படுக்க வச்சுருந்துருப்பீங்க. இப்போ நீங்கள் 3 பேர் ஹாலில், உங்களோட அம்மா மட்டும் அவங்க ரூமில் கோவத்துலேயே உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்படி தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஒரு மாதிரி கொஞ்சம் உள்ள புழுக்கமாக இருக்கனால சரி ஓகே கொஞ்சம் போயிட்டு வெளியே காற்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. அப்படி போயிட்டு அங்கே அப்படியே நிற்கிறீங்க. அந்த கம்பியில் லைட்டாக கை வச்சு சாஞ்ச மாதிரி நின்றுருப்பீங்க. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்போல்லாம் உங்களுக்கு ஜிகே கூட அந்த சாங்க்கு டான்ஸ் ஆனதெல்லாம் தான் ஞாபகம் வருது. ஐயோ என்ன தான் நடக்குது நமக்குள்ள, நம்ம தான் இப்படி இருக்கோம்னா மாமா ஏன் நம்ம கூட இப்படியெல்லாம் பண்ணுறாரு, இன்றைக்கி கேட்ட வேண்டியதான் அவருக்கு என்னதான் ஃபீலிங் அப்படியே மேலே. ஐயோ இது என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்னே தெரியலையே, லவ் ப்ரப்போஸே பண்ணலை ஆனால் இவர் எப்படி எனக்கு கிஸ் பண்ணுறாரு, இப்படி டான்ஸ் பண்ணுறாரு, ஐயோ கடவுளே மயன் நீ பைத்தியம் ஆகிடுவ அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறீங்க. ஸோ ஜேகேவும் உங்களோட அப்பா வந்துட்டு நல்லா தூங்கினதுக்கு அப்புறமா தான் அவருக்கு போர்வெல்லாம் நல்லா போற்றி விட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தா நீங்கள் காணோம். அந்த சோஃபாவில் உட்காந்துருப்பீங்க. எங்கே போயிட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துச்சு. அவர் வெளியே வராரு. பார்த்தா நீங்கள் அப்படியே அழகா அந்த தண்ணியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறீங்க. அப்போது ஜேகே அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து லைட்டாக அப்படியே எப்படின்னா ஒட்டி நிற்பாங்கள்ல அந்த மாதிரி நிற்கிறாரு. உங்களுக்கு அது நல்லா ஃபீல் ஆகுது. ஆனால் ஒரு மாதிரி வாமா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நீங்கள் தள்ளி நிற்கலை. அப்படியே வந்துட்டு திரும்பி பார்க்குறீங்க ஜேகேவை. ஸோ அவர் தனியாக என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது காற்று இல்லை மாமா ஒரு மாதிரி இருந்துச்சு அதான்
அப்படின்னு சொல்லவும் அவர் அப்படியே உங்களோட தோல் மேலே கை போட்ட மாதிரி நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு கையை பார்க்குறீங்க, உங்கள் ஷோல்டரில் போட்டிருக்காரு. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, நானும் பண்ணலையே, நானும் பண்ணேன் அப்படிங்கிறாரு. அப்போது இது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறீங்க. அப்போது அவரும், அது தெரியல, அது நான் எதுவும் பண்ணல, அதுவாக வந்து அப்படி உக்காந்துக்குச்சு அப்படிங்கிறாரு. நீங்கள், ஆஹா அது எப்படி மாமா அதுவாக வந்து உக்காந்துக்கும், உன் கைக்கு எனக்கு கால் முளைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவரும், கால் எதுவும் முளைக்கல தான், ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என் கை வந்துட்டு லைட்டாக இரும்பு, எப்படி என் கை இரும்பு மாதிரி இருக்கா அப்படிங்கிறாரு. அப்படி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதான் இந்த இரும்பை ஒரு மேக்னெட் வந்துட்டு அப்படியே அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அப்படியே இது வந்துட்டு அட்ராக்ட் ஆகிட்டு அங்கே வந்து கப்பு நோட்டிக்கிச்சு அப்படிங்கிறாரு. நீ இப்படியெல்லாம் பேசுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க சிரிச்சுட்டே. ஸோ ஜேகே அப்படியே கொஞ்சம் பென் பண்ணி உங்கள் பேஸுக்கு தகுந்த மாதிரி அவரோட பேச வச்சுட்டு, ஏன் நான் பேச மாட்டேன்னு நினச்சியா, அப்படியே வேறு என்னென்ன நினச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள், பார்க்கறதுக்கு மூஞ்சி மட்டும் குழந்த மாதிரி இருக்கா, ஆனால் வாயை திறந்தா என்னென்னமோ வருதே அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும், இன்னும் கூட ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிப்ஸெல்லாம் குவிச்சுக்கிட்டு கிஸ் பண்ண மாதிரி கிட்ட வந்திருப்பாரு. நீங்கள், இவனை விட்டு மறுபடியும் பண்ணிடுவோம் எதனாவது, ஐயோ என்ன முதல்ல இது என்ன ரிலேஷன்ஷிப்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் எது வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை தள்ளிவிட, ஸோ அவர் அப்படின்னு சொல்கிறாரா. நீங்கள், நீ ரொம்ப சேட்டை பிடிச்ச பையனாக இருக்க மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும், என்ன பண்ணுறது, இந்த இரும்பை இந்த மேக்னெட் இழுத்துக்கிட்டே இருக்குது, நானும் தள்ளி போனாலும் அது ஒரு மாதிரி என்ன இழுத்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பே வந்துடுச்சு. ஸோ அப்படியே அவரோட ஹிப்பை நீங்கள் பிடிச்சி கிள்ளி வச்சுட்டு, சொல்லு நான் மேக்னெட்டா, நான் மேக்னெட்டா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இடுப்பு பிடிச்சி கிள்ளிடுவீங்க. அவர் ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு ஒரு கத்திடுவார். அப்புறம் நீங்கள் அவரோட லிப்ஸில் கொண்டு போய்ட்டு உங்களோட ஃபிங்கரை வச்சுட்டு, சத்தம் போடாத மாமா, அப்பா எழுந்துட்டான் அப்படின்னு சொல்ல, உங்கள் அப்பா எழுந்திரிக்கிற நிலமையிலே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே உங்களோட அப்பா பார்த்தா அவர் அப்படியே பாவம் பேன்னு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள், சரி மாமா நான் உனக்கு கேட்கட்டா அப்படின்னு கேட்குறீங்க. கேளு அப்படிங்கிறாரு. உனக்கு நீ அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி உனக்கு நீனு வளரிட்டுருக்க அப்படின்னு அவர் கேட்க, இல்லை நீ 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 அப்படிங்கிறீங்க. என்னடி ஏதோ நீ நீ நீட்டு பிறகு கக்கி படிக்கிறியா அப்படிங்கிறாரு. ஸோ இல்லை மாமா, அது வந்து நீ என்றைக்கும் இல்லாமல் புதுசாக என்ன இப்போ மட்டும் ஒரு 2-3 டேஸாக என்கிட்ட கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த மாதிரி லைட்டாக வைக்கப்பட்டுட்டே கேட்குறீங்க. அதுக்கு அவரும் அப்படியே கொஞ்சம் பெண்ட் பண்ணி உங்களை பார்த்த மாதிரி, நான் மட்டுமா, இல்லையே இங்கே இன்னொருத்தவங்க கூட தான் என்றைக்கும் இல்லாத மாதிரி புதுசாக இன்றைக்கின்னு இல்லை, ஸோ ஒரு 2-3 டேஸாக என்கிட்ட வேறு மாதிரி நடந்துக்கிறாங்க. அதுக்கு காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள், என்னது நான் ஏதாவது கேட்டால் என்கிட்ட திருப்பி அந்த கேள்வி கேட்குறாரு, சரியானவர் தான் இவர் அப்படின்ட்டு, நான் தானே ஃபஸ்ட்டு கேட்டேன் நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே, அதுதான் எனக்கு தெரியல, யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. யோசிக்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் யோசிக்கிறேன், எனக்கு புரியல, அது என்னன்னு தெரியல, உன்னை பார்க்குறப்பெல்லாம் ஏதோ பண்ணுது, ஆனால் அதை என்ன ஃபீலிங்னு எனக்கு தெரியல. ஐயோ கடவுளே, அது புரியாமல் தான் நானும் பைத்தியக்கார மாதிரி குழம்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறாரு. நீங்கள், என்னது நமக்கு என்ன நல்லா பண்ணுதோ அதெல்லாம் மாமாவுக்கு பண்ணுதுங்கிறாரு. அப்புறம் 2 பேருக்கு என்ன ஆச்சு, ஒரு வேலை இது லவ்வாக இருக்குமோ? ஆமாம்மா, லவ்வாக இருந்தால் தானே இவ்வளோ தூரம் போகும். மாமா நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணார், ஹக் பண்ணுறாரு, கிஸ் பண்ணுறாரு, ஐயோ டேட்டெல்லாம் பண்ணுறாரு, டேட்டெல்லாம் அது என்ன டான்ஸெல்லாம் ஆடுறாரு, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. இல்லை உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அவரும் உங்கள் பக்கத்தில் வந்து உங்களோட நெத்தியில் அவரோட நெத்தி வச்சுட்டு உங்களோட மூக்கோட அவர் மூக்கோட லைட் அப்படி உரசிட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாரு. நீங்கள் எப்போ இருந்து அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
நீ பிறந்ததுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த காற்று ஒரு மாதிரியான ஒரு சில்னஸ் காற்று இருக்குள்ள, ஸோ தண்ணியில் இருக்கிற தண்ணிக்கிட்ட இருந்தால் ஸோ அந்த மாதிரி தான் அழகாக இருக்குது. அந்த ஹக்கு ரொம்ப வார்மாக இருக்குது. ஸோ 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்த மாதிரி நின்றுருப்பீங்க. ஓகே டியர், இந்த எப்பப்போ இப்போதைக்கு இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். சொல்கிறா தரங்க. வின்சா குட்டி, நீங்கள் கேட்டிங்கள ஸ்டோரி வந்துட்டு போடணும் சொல்லி கேட்டிங்கள, அது வந்துட்டு உங்களோட விருப்பம் தான்டா. நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட ஸ்டோரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வியூஸ் வரும். ஸோ அதுக்கு நிறையா வாட்சர்ஸ் வரும். நீங்கள் வந்துட்டு உங்களோட சேனலை க்ரோ அப் பண்ணலாம். ஸோ அது உங்களோட ஸ்டோரி, உங்களோட ஹார்ட் ஒர்க்கு. அதை வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லேட்டாக போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் யாருக்கும் அதை விட்டு கொடுக்கக்கூடாது. சரியா? இல்லை எனக்கு வந்துட்டு அதை நான் போடவே மாட்டேன், பட் நீங்கள் போட்டால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான். நீங்கள் எது சொன்னாலும் நான் கண்டிப்பாக செய்வேன், கண்டிப்பாக கேட்பேன். ஸோ உங்களோட விருப்பம் தான், பட் என்னோடய சஜஷன் சொல்லணும்ல, அதனால சொல்கிறேன். ஸோ அது உங்களோட ஸ்டோரி. என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் அதுக்கு வந்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இல்லை எனக்கு வந்துட்டு நான் இல்லைக்கா நீங்களே போடுங்க எனக்கு அது ஓகே தான் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக நான் போடுறேன். ஏன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா எது கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக நான் செய்வேன். ஸோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக போடுறேன். எனக்கு அது வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் என்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்க வேணுங்கிறது கிடையவே கிடையாது டியர். யாருமே நீங்கள் என்கிட்ட நான் அதை சொன்னால் நீ செய்வியா அப்படியெல்லாம் கேட்கவே தேவையில்லை. நீங்கள் இது சொன்னாலும் நான் வந்துட்டு சீக்கிரமாக செய்ய முடியாட்டியும் பட் கண்டிப்பாக நான் செய்வேன். ஓகேவா? ஸோ அதனால் உங்களோட விருப்பம் தாண்டா, டிசிஷன் நீங்கள் எடுங்க. உங்களுக்கு ஓகே இல்லை போட்டிங்க நீங்களே போடுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் போடுறேன். பட் க்ரெடிட் எப்போயுமே உங்களுக்கு தான். பட் உங்களோட நேம் சொல்லக்கூடாதுன்னா நான் சொல்லலை, ஆனால் அது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஆர்மி வந்துட்டு கேட்டாங்க அப்படிங்கிறது வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ டிசிஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதோட ரிசல்ட் எது வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஓகேவா? ஓகே டியர். ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு நான் வேணாம் வாய் வார்த்தையாக சொல்லிகிட்ருப்பேன் எனக்கு கமெண்ட் வேணான்னு, ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இன்னொரு அல்பத்தனமான ஒரு விஷயம் தான், எனக்கு தெரியல, பெரிய விளையாட்டு மாதிரி தான் பண்ணிப்பேன். வேணாம் பரவாயில்லப்பா நீங்கள் வந்துட்டு ஒர்க்கை பாருங்கன்னு. ஆனால் அந்த இன்னர் பீஸ் வந்துட்டு கேட்க மாட்டேங்குது. அதாவது என்ன சொல்கிறது, இன்னர் சோலா இது ஏதோ சொல்லுவாங்களே. சரி ஓகே, என்னோடய உள் மனசு வந்துட்டு அந்த கமெண்ட்ஸ் பார்க்குறப்போ அது ரொம்ப ஒரு மாதிரி ஜங்க பண்ணி குதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது எல்லாத்தையும் மீறி எனக்கு வந்துட்டு உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பிரியா டியர், நீங்கள் வந்துட்டு உங்களோட ஒன் ஷாட்னு கேட்டிங்கல்ல. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக எனக்கு சொல்லிட்டீங்க தானே. ஐயோ எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நான் மறக்கிறேன்னா இல்லை என்னென்னு எனக்கு தெரியல. நான் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாருமே எடுத்து வைக்கிறேன். நீங்கள் ஜிமினாக்கு தான் கேட்டிங்களா? ஸோ டைட்டில் மட்டும் சொல்கிறீங்களா இல்லை ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்கன்னா அந்த கமெண்ட்டு கீழே ஏதாவது ஒரு நான் திருப்ப கேட்குறேன்னு மட்டும் கோச்சிக்காதீங்க. பட் அது தெரியல, அது நான் எங்கே விட்டேனே தெரியல. எனக்கு அது ஞாபகமே வர மாட்டேங்குது. நான் இப்போ கூட ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து ஃபுல்லாக தேடி பார்த்தேன், எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டையும் தேடி பார்த்தேன். ஆனால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களோட பேரில் வந்துட்டு இல்லை. ஒரு வேளை வேறு ஏதாவது ஐடியில் இது கேட்டிருந்து அனுப்பியிருப்பீங்களா? அதுவும் எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நான் வந்துட்டு எல்லாத்தோட ஒன் ஷாட்டும் நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் நான் போடுறேன் டியர். ஓகேவா? அண்ட் ஹாரர் எஃபெக்ட் கேட்டிருந்தீங்கல்ல, கண்டிப்பாக அதுவும் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுற டியர். கண்டிப்பாக போடுவோம். ஓகேவா? ஒரு சண்டே இல்லை சாட்டர்டே அந்த மாதிரி எப்போயாவது ஒரு நாள் வந்துட்டு நம்ம போட்டுடலாம். அப்புறமா வேறு என்ன, அதான் எல்லோரும் வந்துட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ராகவிடியர், எவ்ரி மார்னிங் நீங்கள் வந்துட்டு மார்னிங்கே எனக்கு பார்த்ததும் கமெண்ட் பண்ணிடுறீங்க, அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிறையா சொல்லணும், ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால நான் வந்துட்டு அப்பப்போ கொஞ்சமாக என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே டியர். ஸோ நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருந்தால் நானும் ரொம்ப ஹாப்பி. ஸோ இதுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். உங்களோட அம்மா அப்பா நீங்கள் 2 பேரும் டான்ஸ் பண்ணதை பார்த்தாங்களா இல்லையா என்ன அப்படிங்கிறது நாளைக்கு சொல்கிறேன். ஓகேவா? டடா, பாய், சராங்கே.